அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்களை மாயரிஷி அஸ்ட்ரோ உங்களை அன்போடு வரவேற்கிறது. இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியினுடைய 4வது நாள் வகுப்பு. அதாவது கர்ம ஜோதிடத்தினுடைய 4வது நாள் நாம் பார்க்கிறோம். அதுல இப்ப நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். பாவம்னா என்ன, கிரகம்னா என்ன? பாவம்னா தனி மனிதனுடைய ஜாதகத்தை சொன்னால், ஒரு பாவம்னாலே ஜாதகம்னு வந்துருச்சுன்னு அர்த்தம். தனி மனிதனுடைய ஜாதகம். ராசி கட்டம் என்பது பொதுவானது, அது உலக ஜோதிடம். ராசி என்பது பொதுவான தன்மை, பொதுத்தன்மை. அதுக்கு கொஞ்சோட காரசக்தி மட்டும் அரைக்கிறேன். கால மைக் ஆஃப் பண்ணிருங்க. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில இயற்கை அது இறைவன் நமக்கு கொடுத்த அது முதல் ஜாதகம். ராசி என்பது முதன்மையானது, அது தனித்தன்மை அல்ல, இண்டிவிஜுவலா அதுல இருக்காது. அதனாலதான் எப்ப லக்னம் விழுகுதோ அங்க இருந்தா பாவம், அப்பதான் ஒரு ஜாதகம் பிறப்பு அப்படின்னு அர்த்தம். லக்னம் என்பது பிறப்புன்னு. இந்த 12 கட்டங்களை வச்சு பலன் சொல்லலாம். அது யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். ஐயா, அந்த 12 கட்டத்தை வச்சு பலன் சொல்லலாம். இது தெரியுமா உங்களுக்கு? தெரியலைங்கய்யா. இந்த 12 கட்டம் மட்டும் இருந்தா போதும் பலன் சொல்லலாம். இது லக்னம் இல்லாம லக்னமே இல்லாம இந்த 12 கட்டம் மட்டும் உங்களுக்கு உங்க முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்டி கட்டமா? எம்டி கட்டத்தை வச்சு பலன் சொல்லலாம். தெரியலைங்க. இப்ப நீங்க கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கேக்குறீங்க, நீங்க வந்த இடத்துல எந்த ராசியில நின்னு கேள்வி கேட்கிறீங்களோ அதை லக்னமா வச்சுக்கிறது. அது உங்க ஜாதகமா, உங்களுடைய லக்னமா வச்சுக்கிறது, உங்க ராசியா வச்சுக்கிறது. லட்சுமணன் ஐயா சொல்லுங்க ஐயா. இது தெரியுமா உங்களுக்கு? அதான் வந்த நேரத்துக்கு வரக்கூடிய ராசியை வச்சு அப்படியே லக்னமா வச்சு பலன் சொல்றது. வந்த நேரத்துக்கு வர ராசி நேரம்லாம் தேவையில்லை. நீங்க நிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த இடம் ஒரு ராசி கட்டமா அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே அவர் எந்த ராசியில இருந்து கேட்கிறாரோ அந்த ராசியில இருந்தே பலன் சொல்லிடலாமா? அது எப்படி அவன் நிக்கிற இடத்துல எப்படி ராசி கட்டம் போடுறது? அவங்க நிக்கிற திசையை வச்சா ஐயா, அவங்க நிக்கிற இடம் திசையை முன்னாடி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிக்கும் போது 12 ராசி அந்த இடத்துல இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு 12 ராசி இருக்கிறதா வச்சுக்கோங்க. 12 ராசி இப்ப முன்னாடி ஒண்ணு வச்சுட்டீங்க. அதுல ஒருத்தர் நிக்கிறாருன்னு வச்சு கற்பனை பண்ணிக்கங்க. நம்ம முன்னாடி ஒரு உட்கார்ந்து இருக்க நிக்கிறாரு. நின்னும் போது ஒரு 12 கட்டம் இருக்கு. அதுல நிக்கும் போது 12 ராசியில எந்த ராசியில் நிக்கிறாருன்னு பார்க்கணும். அப்ப இது நான் சொல்றது புதுமையா இருக்கும். இதைதான் முத நம் முன்னோர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்டிருக்கோங்க. நம்ம சேர் போட்டு வச்சிருந்தா எல்லாரும் வரவங்க எல்லாம் அது அந்த சேர்ல தான் எல்லாரும். அந்த காலத்துல சேர் இல்லையா? அந்த காலத்துல சேர் கிடையாது. இப்ப நான் உட்கார்ந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு முன்னாடி தானே நிப்பைய. ஆமாங்க. எனக்கு முன்னாடி இருக்கிறது 12 கட்டமா பாவிச்சு வச்சுக்கிறது. பாவிச்சு வச்சுட்டோம்னா அந்த 12 கட்டத்துக்குள்ள 12 கட்டத்தை பாக்குறோம். எனக்கு நேரம் நிக்கிறேன். நிக்கும் போது எந்த ராசியில் நிக்கிறார் அன்னைக்கு இருக்கிற கோச்சார கிரகத்தை வச்சு சொல்றதுங்களா? அதெல்லாம் கிரகம் எதுவுமே இல்ல. 12 ராசியை மட்டும் இருந்தா போதும். அப்ப படம் சொல்லியிருக்காங்க. சரி. இப்ப உதாரணமா வச்சுக்கிறோமே, இந்த 12 ராசி எப்படி சார் எழுதுறது? எப்படி சாமி முன்னாடி 12 ராசி எழுதுறோம் இல்லையா? நமக்கு முன்னாடி ஒரு ராசியை பாக்குறோம் அப்படின்னா நம்முடைய பார்வை மேசத்துல தானே விழுகுது. சரியா? சரி, மேசத்துல தானே விழுகுது. ஆமா. ஆனா அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த 12 கட்டத்தை முன்னாடி வச்சுட்டு இந்த 12 கட்டத்தை இந்த இந்த ரூமுக்குள்ள இருக்கிறது மாதிரி கற்பனை பண்ணி ஒரு 12 கட்டம் போட்டுக்கங்க. ராசி கட்டம் போட்டுக்கிறோம். 12 ராசி கட்டத்தை போட்டுக்கங்க. ஒரு 12 கட்டம் போட்டு போட்டாச்சு.
போட்டாச்சுன்னா வலது கை பக்கம் இருக்கு இல்லையா, உங்க கட்டம் போட்டிருக்கீங்களா வலது கை பக்கம், ஆமாங்கய்யா. அதை கிழக்குன்னு போட்டுக்கோங்க. இடது கை பக்கம் கிழக்குக்கு நேரம் அது என்னவு? மேற்கு. மேற்கு. மேற்குன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் கூட திசையை போட்டுக்கிடுவோம். அப்புறம் வந்து இந்த இப்ப வந்து இந்த முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த முத நேரா இருக்கு பார்த்தீங்களா, மேல மேல மேற்பகுதி. மேல உங்களுக்கு 2 கட்டம் இருக்கு இல்லையா, அந்த கட்டத்துல வலது கை பக்கத்துல இருந்து தானே ஆரம்பிக்குது. வலது கை தானே இந்த மூலையில இருக்கு ஒரு கட்டம், அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து ஒரு கட்டம் இருக்கும் இல்லையா, அதாவது கடக ராசி கட்டம். அந்த கட்டத்தை மேசம்னு எழுதுங்க. நம்ம இப்ப ரிவர்ஸ் எழுத போறோம். ரைட் சைடா போறது இல்ல, லெப்ட் சைடுல எழுத போறோம். இப்ப பாருங்க, ஒரு கட்டம் பாக்குறோம். இந்த கட்டத்துல இந்த வலது மூளை இருக்கிற கட்டத்தை விட்டுட்டோம்னா அடுத்து ஒரு கட்டம் வரும் இல்லையா. ஐயா ஒரு முறை நீங்க வந்து நம்ம கட்டத்தோட ராசி சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கும் ஐயா. இந்த இப்பதான் இந்த கட்டம் எனக்கு இருக்கு இல்லையா. சரியா போய் சொல்லுங்க. இந்த கட்டம் எப்படி இருக்குன்னா, இது வடக்கு தானே. ஆமாங்க. இது வடக்கு, இது தெற்கு. தெற்கு. இது கிழக்கு. கிழக்கு. ஆப்போசிட் மேற்கு. இது மேற்கு. அப்படியே வச்சுக்கோ. இப்ப பாருங்க, இத மேசம்னு எழுதுங்க. ரிஷபத்தை மேசம். இது ரிஷபம்னு எழுதுங்க. ரிஷபத்துக்கு அடுத்து மிதுனம்னு எழுதுங்க. மிதுனத்துக்கு என்ன அடுத்து என்னது? கடகம். கடகம். கடகத்துக்கு அடுத்து கன்னி. சிம்மம். 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 என்னது? சிம்மம். 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 சிம்மத்துக்கு அடுத்து கன்னி. துலாம். கன்னி. துலாம். கன்னி துலாம். 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 துலாமுக்கு அடுத்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு அடுத்து தனுசு. மகரம். கும்பம். மகரம். கும்பம். மீனம். சரி, இது மீனம். இப்ப இந்த வடகிழக்குன்னு சொல்றோம் இல்லையா. ஆமாங்க. வடகிழக்கு அது என்ன ராசி? வடகிழக்கு மீனம். மீன ராசி. இப்ப பாருங்க, தென்மேற்கு என்ன? இது தென்மேற்கு இல்லையா. கன்னி ராசி. சரி, இங்க வடமேற்கு. வடமேற்கு மிதுனம். இது தென்கிழக்கு. தனுசு. புரியுதா? இந்த வடகிழக்கு தானே ஈசான மூலை. ஆமாங்க. ஈசானம். இதுக்கு நேரா இருக்கிறது கன்னி மூலையா? எஸ். நிருதி மூலை. கன்னி மூலை. இது வாயு மூலையா? எஸ். இது அக்னி மூலையா? அக்னி மூலை. அக்னி மூலை இல்லையா? இது இந்திரன் மூலை. இது இந்திரன். இது வர்ணன். இது குபேரன். இது யமன். யமன். இப்ப புரிஞ்சா? புரிஞ்சுங்க ஐயா. இப்ப பாருங்க, இதுதான் நம்ம இருக்கிற பூமி, நம்ம இருக்கிற இடம். இப்ப கரெக்டா இருக்கு பாருங்க. ஈசான மூலைங்கிறது எந்த எந்த திசை? வடகிழக்கு. வடகிழக்கு. அது என்ன ராசி? மீனம். இந்த மூலையில ஒருத்தர் வந்து நிக்கிறானா, அது என்ன ராசி? மீன ராசி. இந்த மூலையில ஒருத்தர் வந்து நின்னானா மீன ராசி. சரி, இது கொஞ்சம் அங்க தள்ளி நின்னானா என்ன ராசி? மேஷம். மேஷம். அதுக்கடுத்து இங்க நின்னானா என்ன ராசி? ரிஷபம். இப்போ கோயில்ல போய் பாத்தீங்கன்னா இத தூக்கி இப்படி வச்சிருப்பாங்க மேல. கோயில்ல கூரையில ராசி இருக்கும். கோயில்ல இது அப்படியே தூக்கி எப்படி வச்சிருப்பாங்க?
இப்படி வச்சிருப்பாங்களா ஐயா? ம் அப்படிதானே சரிங்க இருக்கும். ஐயா. ஆ? சரிங்க ஐயா. இப்ப ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல நிக்கிறாரு, முன்னாடி அந்த ராசி கட்டத்தை நிப்பாட்டாச்சு, அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்து சொல்லிடலாங்களா? சரிங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம் ஐயா. ஐயா. நமக்கு முன்னாடி இருக்கிறதுல நமக்கு இருக்கிற முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்குது ராசி கட்டம்னு வச்சுக்கோங்கய்யா. இந்த டேபிளுக்கு அங்கிட்டு இருக்கிறத ஒரு ரூம்பா வச்சுக்கோங்க. சரிங்க. நீங்க முன்னாடி வந்து ஒரு சதுரமா வச்சுக்கோங்க, ஒரு ரூம் மாதிரி. நமக்கு முன்னாடி வந்து இந்த வலக்கை இடக்கை அந்த மாதிரி அதுவே ராசி கட்டமா வைக்கிற மாதிரி போட்டுக்கணும். அப்ப போட்டுங்க, வச்சுக்கிற வேண்டியது. நீங்க எந்த பக்கம் திரும்பி உட்காந்தாலும் சரி, நம்ம தெற்கு புறம் உட்காந்தாலும் மேற்கு புறம் எங்க உட்காந்தாலும் எங்க வேணாலும் உட்காந்துட்டு போறாங்க அவங்க. இல்ல நாம எந்த பக்கம் பார்த்தோம் நம்ம முன்னாடி வராங்க அவங்க. நமக்கு எந்த பக்கம் வேணாலும் அவங்க உட்காந்துட்டு போறாங்க. இது வந்து பெர்மனன்ட். ஓகேங்க. இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. இப்ப நான் வந்து இப்படி உட்கார்ந்துருக்கேன், எனக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துடுறாரு. எனக்கு முன்னாடி உட்கார்ந்தா எந்த ராசி வந்துடும்? துலாம் விருச்சகம் வரும். துலாம் விருச்சகம் வந்துடும். இந்த ரெண்டு இடத்துல 4 ராசி இருக்கும் இல்லையா? துலா ராசி இருக்கு. இது என்ன ராசி இருக்கு? இந்த பக்கம் உட்கார்ந்தாருன்னா கன்னி தனுசு. இந்த பக்கம் வந்தா கன்னி ராசி, இந்த மூலையில உட்கார்ந்தா. இந்த பக்கம் வந்தா அக்னி ராசி. இப்ப கன்னி, துலாம், விருச்சகம். புரியுதா? புரியுதுங்க. இந்த ராசியில உட்கார்ந்த உடனே இவர் எந்த ராசிக்காரருங்கிறத முடிவு பண்ணிடுறாங்க. சரியா? சரியா? இப்ப சொல்ற பாயிண்ட் புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்க. இப்ப நீங்க ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு ராசியிலே உட்காராம நடுக்கட்டத்துல போய் உட்கார்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, நின்றுறாருன்னு வச்சுக்கோங்க. ஐயா நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. புரியுதுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, இந்த அடிப்படை தெரிஞ்சுக்கணும்ங்கிறதா சொல்றேன். ஒருத்தர் நடு கட்டத்துல போய் உட்கார்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ராசியை விட்டு என்ன ஆயிடுச்சு? ராசி வந்து நடுவுல வந்துருச்சு. அப்ப அவர் பிரம்மஸ்தானத்துல வந்துட்டாரு. ஆமா. அவர் நினைச்ச வந்த காரியம் நடக்காது. ராசி விட்டு விலகி மையத்துல உட்காந்துடுறாரு. மையத்துல போய் உட்காந்துடுறாரு. அவர் ராசியை விட்டு வெளியே போயிட்டாரு. எந்த ராசிலையும் உடன்படல. அவர் எந்த ராசி உடன்படவில்லை. பிரம்மஸ்தானம் ஓப்பனா இருக்கும், அங்க ஒண்ணு இருக்க கூடாதுன்றதுனால அவர் நடுவுல உட்காந்துட்டாரு, நடுவுல நின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அவரை வந்து அந்த பக்கம் தேப்பையில இந்த பக்கம் தேப்பன்னு தெரியாது இல்லையா? ஆமாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். இருந்துட்டு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு ஒருத்தர் வந்து நின்ன உடனே அத அவரா நினைச்சு அந்த வீட்டின் அதிபதி இருப்பார் இல்லையா? ஆமா. இப்ப ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு, எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. இவர் உட்கார்ந்தோன்னா அந்த மூலையில போய் உட்கார்ந்துட்டாரு, வாயு மூலையில, வடமேற்கு மூலையில. அது என்ன ராசி? வடமேற்கு மூலை. வடமேற்கு மூலை மிதுன ராசி. மிதுன ராசியில போய் உட்கார்ந்துட்டாரு இல்லையா? ஆமாங்க. மிதுன ராசியில உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவரு மேச ராசி தான் முதல் ராசி இல்லையா? ஆனா அவர் நின்னது எந்த ராசியில் நின்னு கேட்கிறாரு? மிதுனத்துல நின்னு கேட்கிறாரு. அவர் நின்று என்கிட்ட கேள்வி கேட்கிறார், ஏயா எதுக்காக வந்திருக்க? ஏதாவது சொத்து வாகனம் விற்கிறதுக்காக வந்திருக்கியான்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? சொத்து விற்கிறது. 4ஆம் பாவத்துக்கு அது 12ஆம் பாவத்துல நிக்கிறாரு. சொத்து விரயம் பண்ணணுமா, இல்ல தாய்க்கு முடியலையா, அதுக்காக கேட்க வந்திருக்கியாப்பான்னு கேட்கணும். இல்லது பயணம் போகலாம்னு வந்திருக்கியா, அல்லது சகோதரனை பத்தி, இளைய சகோதரனை பத்தி கேட்க வந்திருக்கியான்னு கேட்பாங்களாம். ஐயா லட்சுமணன், புரியுதா நான் சொல்றது? எல்லாம் புரிஞ்சுது. மிதுனம் எப்படி 4ஆம் பாவமா மாறு செய்யாததும் புரியல. காலபுருஷ தத்துவத்து முதல் ராசி மீனாவில் மிதுனம் வந்து 3வது ராசி தானே. 4ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு விரயம், அதான் சொத்து விற்கிறான்னு பத்தி அவர் கேட்க வந்திருக்காருன்னு அர்த்தம். சரியா? மீனத்தை 1ன்னு எடுத்துக்கணுமா ஐயா? மீனம் தான் 1. மிதுனம். சரிங்க. கடகத்துக்கு 12ஆம் இடம் மீனம். மிதுனம். இப்ப அவரே கேட்கிறாரு, அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஐயா அடுத்த ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு,
என்ன கேட்கிறாரு? ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. வெளிநாட்டு போவாங்களான்னு கேட்டாக்கங்கய்யா. இப்ப அவர் வெளிநாடு போகணும்னு கேட்கிறாரு. வெளிநாடுனா 9வது ராசி இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த 9வது ராசிக்கு 7ல நிக்கிறாரு. எஸ் ஆமா 9க்கு 7. 7ல நின்னு கேட்கிறாரு. ஆமா. 7ஆம் பாவம்ங்கிறது நீ இப்ப எதுக்காக வந்திருக்கேன்னா வெளிநாடு போவோமா, அங்க போனா நல்லா வந்துருமா, இல்ல இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாருன்னு அர்த்தம் அவரு. ஆமா. இப்ப வந்து அவர் ஆசிலேஷன் மைண்ட்ல இருக்காருன்னு அர்த்தம். 7ஆம் பாவம்னா பாதி நல்லது பாதி கெட்டது நடக்கிற ஜாஸ்தி. எஸ் பாதகம் வேற. ஆனா பயணம் வைக்கலாம்னு முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். தைரியமா போலாமியான்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஏன்னா 4ஆம் இடங்கிறது உள்ளூர், 3ஆம் இடம்ங்கிறது ஊரை விட்டு வெளியே போறது. போகலாம் அப்படின்னு சொல்லணும். இப்ப புரியுதா லட்சுமணன்? இப்போ வெளிநாடுக்கு போறதுன்னு சொன்னீங்க, 9ஆம் பாவம்னு சொன்னீங்க. 9ஆம் மீனத்துல இருந்து 9ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் தான் லக்னம். சரிங்க. இப்ப எனக்கு அது எப்பயுமே ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது தான் லக்னம். சரிங்க ஐயா. லக்னம் அந்த லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம் எத்தனாம் பாவமா வரும்? லக்னத்தை இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல வரணுமா, நார்மலா கணக்கு நார்மலா பண்ணணுமா? தான் என்னன்னா உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டிதான் ராசியை போட்டிருக்கேன். இல்ல அது தலைகீழ எழுதிருக்கும்ல, அதனால கேட்டேன். தலையில எழுதியிருக்கிறதுனால அது உங்களுக்கு இந்த இயற்கையில ராசி இப்படித்தான் அமைஞ்சிருக்கு. 9க்கு லக்னம் வந்து 7ஆ வருது அப்படிங்களா ஐயா? 7 வருதுனால பிரச்சனை இல்லை இல்லையா? சரிங்க ஐயா. அதுவும் பயணம் தானே. இப்ப அடுத்த கேள்வி ஏதாவது கேளுங்க. சொத்து விக்குமான்னு கேட்டா வித்துரும்ல. 4ஆம் பாவத்துக்கு அது 3ஆம் பாவம் விரையும் தானே. இப்படி கேள்வி கேட்கணும். இப்ப புரியுதா? அது பையனுக்கு கல்யாணம் ஆகுமா? இப்ப என் மகனுக்கு கல்யாணம் ஆகும்னு கேக்குறாங்க. மகன்னா எத்தனாம் பாவம்? 5. 5க்கு 7ஆம் பாவம் எத்தனாம் பாவம் வரும்? 5க்கு 7ஆம் பாவம் கும்பம். 11ஆம் பாவம். கும்பம் 11ஆம் பாவமா வருங்க. இல்ல, நான் என்ன சொல்றேன், 5க்கு 7ஆம் பாவம்னா கும்பம் ராசின்னு சொல்லணும். கும்பராசி. இப்ப 3ஆம் பாவத்துல தான் நிக்கிறாரு லக்னம். அதுக்கு 9 தானே. ஐயா குலதெய்வம் வழிபாடு. இப்ப பாருங்க, இதை முடிச்சுக்கிருவான். 3ஆம் பாவத்துல இருந்து 11ஆம் பாவத்தை எண்ணி பார்த்தோம்னா 9ஆம் பாவம் வருது இல்லையா? ஆமாங்க. அப்ப நடக்கும் தானே. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கல்யாணம் நடக்கும்னு சொல்லணும். ஐயா அப்ப நின்ன இடத்துல இருந்து குழந்தைக்கு 5ஆம் பாவத்தை எடுக்கணுமா இல்ல காலபுருஷன் மேசத்துல இருந்து 5ஆம் பாவத்தை எடுத்துக்கிறதா? அதாவது மீனத்துல இருந்து எடுக்கணும். எப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. நின்ன இடத்துல இருந்து 5 எடுக்கிறது வெற்றியை தரும். இப்ப நின்ன இடத்துல இருந்து 5 எடுத்து பாருங்க. துலாம் வருது. துலாத்துல இருந்து அது எத்தனாம் பாவமா வரும்? 5 வருமா? துலாத்துல இருந்து 9ஆம் பாவமா வரும். துலாத்துல இருந்து அந்த பாவத்துக்கு 7ஆம் பாவம் எத்தனாம் பாவமா வரும்? ஐயா, துலாம் பாவம்ங்கிறது குழந்தையினுடைய லக்ன பாவம். இவன் லக்ன பாவம் இல்ல, குழந்தையினுடைய லக்ன பாவம். பாவம் அவருக்கு 7. துலாம்ல இருந்து 7 மேசம் வந்துருதா? துலாத்துக்கு 7 மேசமா? ஆமாங்க. ஆனா கேள்வி வந்து 3ல இருக்கா? அது 11ஆம் பாவமா? ஆமா. 3 நடக்கும்ல. சூப்பரா நடக்குமியா? 3ன்றது மீனத்துல இருந்து கணக்கு பண்ணிக்கணுமா? 3 முத வந்து உங்க ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு கேள்வியா இருந்தா உங்கள்ல இருந்து பார்க்கணும். அவர் வந்து நிக்கிற இடத்த டிக் அடிச்சுக்கணும். நிக்கிற இடம் தான் இயங்குது. இப்ப குழந்தைக்கு 7ஆம் பாவம் மேஷம் ஆயிடுச்சு. அது அப்ப மீனத்துக்கு மேஷம் 3ஆம் பாவமா? 11ஆம் பாவம். 3ஆம் பாவம் சொன்னீங்களே ஐயா, புரியல. 11ஆம் பாவமா? அது எப்படின்னா புரியல. நீங்க வேற மிதுனத்துல இருந்து எண்ணி பாருங்க, மேசம் எத்தனை வரும்? மிதுனத்துல இருந்து 11ஆம் தான் வரும். மிதுனத்துல இருந்து மேஷம் இப்படி ரிவர்ஸ்ல என்ன சொல்றீங்களா மறுபடியும்? எப்பயுமே நம்ம என்றது வலது பக்கத்தை எழுதணும். உங்களுக்கு முத ஜாதியை இந்த ராசியை அமைக்கிறதுக்கு மட்டும்தான் லெப்ட்ல சொல்லி கொடுத்துருக்கேன்.
ம். நீங்க கோயில்ல போய் பாருங்க, நான் எழுதுன மாதிரிதான் இருக்கும். சரிங்கய்யா, இப்ப அவருக்கு வேலை கிடைக்குதுன்னு இருங்க கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஆஹ் இருங்கய்யா, இது வேலை முதல்ல கொஞ்சம் வேலை முடிச்சுப்போம். கிடைக்குமான்னு எனக்கு இன்னும் கேக்குறாரு. புரியல. அவருக்கு வேலை கிடைக்குமான்னு கேக்குறாரு. உத்தியோகம். ஐயா, ஒரு இந்த விஷயத்த இடத்துல நான் சொன்ன ராசி எங்கெங்க இருக்குன்னு காட்டி கொடுக்கறதுக்காக எழுதப்பட்டது அது. ஐயா, ஆமாங்க. எனக்கு இன்னும் புரியல. இந்த பாவத்தை இல்லம்மா, நான் முடிச்சிட்டு நான் அப்புறம் எடுங்க. சொல்றத மட்டும் நீங்க உள்வாங்கிக்கங்க. 12 ராசிகள் இந்த வீட்டுக்கு முன்னாடி எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன். சரி. சரிங்க, எனக்கு ஒரு புரிதல் வேணும் அதுக்கடுத்து ஐயா. அந்த ராசிக்குள்ள ஒருத்தி வந்து நின்னுட்டான்னா உங்க ராசி நீங்க எப்படி கட்டம் வச்சிருக்கீங்களோ அதை வச்சுதான் பலன் சொல்ற மாதிரி சொல்றோம். இப்ப ஐயா கேட்ட மாதிரி அந்த கேள்விக்கு எனக்கு ஒரு புரிதல் கொடுத்தீங்கன்னா புரிஞ்சிருவோம் ஐயா. கொஞ்சம் என்ன தயவு கேள்வி பண்ணி. கேட்கிறாங்க சொல்லுங்க. உத்தியோகம் அதாவது கிடைக்குமான்னு கேக்குறாரு. என்னுடைய பையனுக்கு அப்ப கல்யாணம் ஆகுமான்னு உத்தியோகத்தை பத்தி கேட்டாரு. கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கேள்விக்கே இன்னும் ஆன்சர் வரலையா ஐயா? கேட்டோம்ல, மகனுக்கு கல்யாணம் நடக்கும்னா நடக்கும். அந்த பாவகம் சொன்னீங்களா, நான் புரிஞ்சுக்கணும் ஐயா, ப்ளீஸ். இப்ப பாருங்க, மகனுக்குன்னு சொன்ன உடனே இவனுடைய லக்னம் வந்து மிதுனம். எழுதுங்க, ஆமா, 12 கட்டம் போட்டுக்கோங்க. நான் போடுறேன். இது புரிய வச்சாதான் எனக்கு இந்த புரியும் ஐயா. 12 தயவு கட்டம் செஞ்சு போட்டு உங்க மன்னிச்சிருங்க. கட்டம் வந்து மிதுனம். சரிங்க ஐயா. அதுதான் இயங்குகிறது, எழுதிக்கங்க. ம். அதுதான் இயங்குகிறது. இயங்குகிறது. இப்ப அவனுக்கு மகன்னா எத்தனாம் பாவம்? அவனுக்கு மகன்னா எத்தனாம் பாவம்? மிதுனத்துல இருந்து கும்பம். மிதுனத்துல இருந்து 5ஆம் பாவம் எத்தனாம் பாவமா வரும்? துலாம் பாவம். துலாம் வந்து 5ஆம் பாவம். துலாம் வந்து 5ஆம் பாவமா வருங்க. அப்ப அவன் வந்து மகன் எழுதிக்கங்க. ஆமா, இவன் மகனுக்கு திருமணம்னா அங்க இருந்து எத்தனாம் பாவமா வரும்? 7ஆம் பாவத்தை என்னன்னா துலாத்துல இருந்து 7ஆம் மிதுனத்துல பாவம் இருந்து என்னங்க மேசம். வந்துருச்சா? மேசம் 5ஆம் 11ஆம் பாவத்தை பாவம். லக்னமா போடுங்கம்மா. மகனுக்கு தானே 7ஆம் இடத்தை பார்க்கணும். மகனுக்கு தானே கல்யாணம். அதுதாங்கம்மா. இப்ப ஆ, ஜாதகருக்கு 5 தான் மகன் இல்லைங்களா? அப்ப கும்பம். அவங்களுக்கு 7 தானே கும்பமா? பார்க்கணும். ஜாதகனுக்கு கும்பம் எப்படிமா 5ஆம் பாவமா வரும்? நீங்க ஏமா எந்த அவரு லக்னமா எடுத்துக்கிட்டீங்க மேடம்? புரியல. நீங்க முதல்ல 12 கட்டத்தை போட்டுக்கோங்க. போட்டிருக்கேன் ஐயா, போட்டிருக்கேன். அப்ப மிதுனம் தானே லக்னம். ஆமா. ஒவ்வொருத்தரா அவன் பேசுங்க. பிறந்த நிறைய பேர் லக்னம். இப்ப பேசுறது இந்த நேரத்துல அவன் பிறந்த லக்னம் வந்து மிதுனம். சரி. அப்ப அவன் மகன் எத்தனாவது வர 5ஆவது பாவம்? மிதுனத்திலிருந்து 5ஆம் பாவம் இது. சொல்லுங்க ஐயா, நான் நோட் பண்ணிக்கிறேன். அங்கிருந்து சொல்லுங்க, மிதுனத்திலிருந்து என்னங்க 5? துலாம். இப்படி ரிவர்ஸ்ல என்ன சொல்றீங்களா? ஐயோ, உங்க முன்னாடி கட்டத்தை நீங்க ரிவர்ஸ் எழுதுறீங்களா, ரைட்ல எழுதுறீங்களா, லெஃப்ட் எழுதுறீங்களா? நீங்க போர்டுல எழுதி போட்ட மாதிரி எழுதி வச்சிருக்கேன். போர்ட்ல எழுதி போட்டா இப்ப பாருங்க, இங்க பாருங்க, அவன் வந்து நிக்கிறது இந்த எந்த இது தேவையில்லை. எது தேவையில்லை? இது இது எடுக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தானே சொன்னேன். அதுலயும் அப்படியா? சொல்லலாங்க. அதுலயும் சொல்லலாம். அதுலயும் ரிவர்ஸ் இது வந்தா உங்களுக்கு அப்பா. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம். சும்மா அதை சொல்லிட்டு இது வேற. இப்ப பாருங்க, ஒரு கட்டம் வரைஞ்சிட்டோம். நார்மலா காலச்சக்கர கட்டமே போட்டுக்கணுமா? அதெல்லாம் எந்த கட்டம்ல ஒரு கட்டம் உங்களுக்கு வரைய சொல்லாச்சு. ம். இப்போ ஒரு கட்டம் போட்டோம். ம். இந்த கட்டத்துல நீங்க வந்து நின்னதை குறிச்சாச்சு. ம். இத லக்னமா வச்சுட்டோம். இதான் நீ உங்க லக்னம். ஆ. இப்போ உங்க மகங்கிறது 1, 2, 3, 4, 5. நீங்க என்ன கேக்குறீங்க? என் மகனுக்கு திருமணம். அப்ப இதுல இருந்து என்னங்க? 1, மேஷம். 2, 3, நீங்க 4, காலச்சக்கர கட்டம்னு சொல்லியிருந்தா 5, இவ்வளவு கேள்வி 6, இருந்திருக்காது. 7. இது வந்து மகனுக்கு திருமணம். ம். சரியா? இது புரியும் ஐயா. நீங்க தலைக்கீழ எழுதி போட்டோன்னு நான் அப்படி கணக்கு பண்ணணுமோன்னு ஆமா, கேட்டேன் ஐயா. அது உங்களுக்கு ராசியை எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு மட்டுங்க அது. ம். சொல்றது கூட தலைக்கீழ இப்ப கேட்டேன். சொல்லியாச்சு. இப்ப என்ன கேள்வி? இந்த இந்த லக்னத்துக்கு எத்தனாம் பாவமா இருக்கு? 11. இதுக்கு எத்தனாம் பாவமா இருக்கு? 3. அப்ப இப்ப நல்லா பாருங்க, 6, 8, 12 மட்டும் வரக்கூடாது. ம். ஆனா அது 3ஆம் பாவமா வந்துருச்சு, 11ஆம் பாவம் வந்துருச்சு. 11ஆம் பாவம் 3ஆம் பாவம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா உடனே நிறைவேறும்னு அர்த்தம். ஓகேங்க ஐயா. இப்ப புரியுதா? புரிஞ்சுச்சுங்க ஐயா. இப்ப கேள்வி, தலைக்கீழ எழுதி போட்டோன்னே அப்படி கணக்கு போட்டுக்கிட்டேன். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாரு. அடுத்த கேள்வி கேளுங்க, நீங்களே கேளுங்க. உத்தியோகம் கிடைக்குமா? உத்தியோகம் கிடைக்குமா? யாருக்கு? வந்தவருக்கு. இப்ப வந்தவருக்கு உத்தியோகம்னா எத்தனாம் பாவம்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துக்கு வாங்க.
இங்க பாருங்க, இதுல இருந்து 6ஆம் பாவம் இது இல்லையா ஐயா? விருச்சகங்கய்யா உத்தியோகம். விருச்சிகம். 6ஆம் பாவம் 1 2 3 4 5 6 சரியா? இப்ப இங்க இருந்து இது 6ஆம் பாவம் இல்லையா? இப்ப வேலை அப்படின்னா இந்த பாவத்துக்கு இது 8ஆ இருக்கா? ஆமா, விருச்சகத்துல 8 லக்னம் பாவம். லக்னமா வருது. அப்ப இப்ப சிரமம் தானே காட்டுது. ஆமாங்க ஐயா. இப்ப வேணாம், அப்புறம் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லணும். அதே ஒரு விபத்தாகி வச்சு அவர் விபத்தாகி ஹாஸ்பிட்டலுக்கு தப்பிப்பாரான்னு கேட்டாரு, அதுக்கும் ஆகாதுன்னு சொல்லிடணும். இல்ல இப்ப விபத்துன்னு கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க. விபத்துன்னா எத்தனாம் பாவம்? 8. 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்துக்கு இப்ப 8ஆம் பாவம் போங்க. விபத்து ஆயிட்டாரு அவரு. இப்ப விபத்து ஆயிட்டாரு. இதுதான் 8 இல்லையா? இப்ப விபத்துங்கிறது 8ஆம் பாவம். இப்ப நீங்க கேள்வி வந்து அவரு சுகமாவாரான்னு கேக்குறீங்க, அவர்தான் கேக்குறீங்க. இந்த விபத்து ஆயிருக்கு, இது வந்து 6 தான். அப்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்காருங்கிறத காட்டுது இல்லையா அப்படின்னு கேட்கணும். சரி, இது புரியுதா? புரியுதுங்க ஐயா. இப்படியே அந்த காலத்துல கட்டங்கள் வச்சே பலன் சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்துருவோம். நம்ம 12 பாவங்களை உங்களுக்கு அனுப்பணும். அதை நீங்க தெளிவா படிச்சுக்கிறணும். ரெடியா? அந்த 12 பாவத்துக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத நானும் சொல்லணுமா இல்ல நீங்க படிச்சுக்கிறீங்களா? படிச்சுக்கிறேங்க, அதை படிச்சுக்கங்க. 12 பாவங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க படிச்சுக்கங்க. நான் கேள்வி கேட்கும்போது அதை பதில் சொல்லுங்க. சரியா? சரிங்க. இப்ப இந்த கர்ம ஜோதிடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, 12 ராசிகளுக்கு கர்ம ஜோதிடம் உண்டு, 12 பாவங்களுக்கு கர்ம இருக்கு, 9 கிரகங்களுக்கு கர்மம் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்கு கர்மா இருக்கு இல்லையா? ஆமாங்க. இத முதல் நமக்கு தெரியணும். இது நமக்கு தெரியணும். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப மேச ராசிக்கு என்ன கர்மா இருக்கு? குரு கர்மா இருக்குது. மேச ராசிக்கு குரு கர்மா இருக்கு. குரு கர்மா. ஓகே, மேச ராசிக்கு குருவினுடைய கர்மா இருக்கு அப்படின்னு. ஏன் குரு கர்மா இருக்குது? ஏன் குரு கர்மா இருக்கு? ஒரு கேள்வி கேட்கணும்ல. அந்த வீட்டின் அதிபதி யாரு? இல்ல, அந்த வீட்டுல வந்து செவ்வாய் வந்து மூல திரிகோணம் வராரு. அது மூல திரிகோணம் வீடா இருக்கிறதுனால அது குரு. அது வந்து செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து யாருடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு? குருவுடைய தொடர்புடைய உத்திராடத்துல பிறந்ததுனால அவருக்கு உண்டு. இது உங்களுக்கு தெரியும்ல? தெரியுங்க. இது நம்ம படிச்சோம். சரி, இப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களும், உதாரணமாக சூரியனுடைய கர்ம உள்ள நட்சத்திரங்கள், சூரியனுடைய மரபணு தொடர்பான நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம்னு இருக்கு இல்லையா? அஸ்வினி, ஆயில்யம், அனுசம், புரட்டாதி இல்லையா? இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன மரபணு தொடர்பு இருக்கு அப்படின்னா, சூரியனுடைய மரபணு தொடர்பு இருக்கு. ஆனா அந்த அஸ்வினிக்கு சில குவாலிட்டி இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தா அப்பனோட உறவு சிறப்பாக இருக்காது, அப்பாவோட உரசல் ஏற்படும். அஸ்வினியில் பிறந்தா அப்பனை ஒரு அப்பன்னு நினைப்பானா. எனக்கு ஜோசிய சொல்லி கொடுத்தா சொன்னாங்க, அஸ்வினியில ஒருத்தர் பிறந்துட்டா அஸ்வினி நட்சத்திரம் அப்பாவை என்ன செய்யுமா? 100% கரெக்டுங்க ஐயா. அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருவன் பிறந்து, அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குள்ள எந்த கிரகம் இருக்கோ, எந்த பாவாதிபதி இருக்கோ, எது இருந்தா அப்பனை ஓய் ஒரு அப்பனா தான் மனசு தீரும் என்று சொல்லுவான். எழுதிக்கங்க. அஸ்வினியில் ஒரு கிரகம் இருந்தாலாங்க. இதெல்லாம் அஸ்வினியோட குவாலிட்டி என்ன? அஸ்வினி கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? டிஎன்ஏ, தந்தையுடன் உரசல், ஆரோக்கிய குறைபாடு,
மன அழுத்தம், ஆரோக்கிய குறைபாடு. இப்ப அது புரியுதா? ஏங்க அது அடுத்தது என்ன சொன்னீங்களா? மனவிரயமா? சூரியனுடைய கர்மா இருக்கு. தந்தையுடன் உரசல், ஆரோக்கிய குறைபாடு, மன அழுத்தம். மன அழுத்தம். அப்ப அஸ்வினி நட்சத்திரம் வந்து இது வச்சிருக்கு. அடுத்து ஆயிலி நட்சத்திரம். ஆயிலிய நட்சத்திரத்தை வந்து எது என்ன சொல்லு, அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா தற்கொலை எண்ணம். ஆயிலி நட்சத்திரத்துக்குள்ள என்ன இருக்கு? தற்கொலை எண்ணம். மன வாழ்க்கையில் பிரச்சனை. இவர் வந்து பேரும் புகழ், ஆரோக்கியம், சொத்து ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார். இப்ப புரியுதா? எழுதிக்கிட்டோம் ஐயா. அப்ப இந்த ஆயிலிய நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் போய் நிக்குதுன்னா, ஏதாவது ஒரு பாவாதிபதி நிக்கலன்னா அந்த பாவகாரகத்துக்கு இது போயிருமா? லக்னமே போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு என்ன வந்துரும்? மனவாழ்வு பிரச்சனை வரும், தற்கொலை எண்ணம் வரும், பேர் புகழ் சொத்து ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார். ஆயிலிய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுந்தாலோ, சந்திரன் நின்றாலோ, லக்னாதிபதி நின்றாலோ அந்த ஜாதகருக்கு சூரியனுடைய கர்மா வேலை செய்யும், வந்துரும். அடுத்த அனுஷம். ஐயா பேரு புகழும் வருங்களா? பேரு புகழ் மேல ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு அவரு. ஓ சரி சரி. எப்படி பாருங்க. ஆனா அவருக்கு தற்கொலை குணமும் உண்டாயா? இருக்கும், தற்கொலை குணம் இருக்கும். அடுத்து அனுசம். அனுசம் வேறு ஐயா ஆயிலத்துக்கு இதே மாதிரிதான் இருக்குமா? அஸ்வினி மாதிரி இருக்குமா, இல்ல அஸ்வினி மாதிரி குணங்கள் தான் இருக்குமா, இல்ல வேற மாதிரி? இல்ல இதுக்கு தனி கேரக்டர் இருக்கு பாருங்க, இதுக்கு தனி கேரக்டர். அத சொல்லுங்க ஐயா. அதுதான் இத சொல்றேன், ஆயிலியத்துக்கு இதுதான். தானே சொன்னார் ஆயிலத்துக்கு, அது எழுதிக்கிறீங்களா? ஆயிலியத்துக்கு பேரு புகழ் வாங்கணும்னு முக்கியத்துவம் கொடுப்பாரு. அனுசம் வந்து ஆழமான மறைபொருள் விஞ்ஞானத்தை பத்தி ஆய்வு செய்யுமா அனுசம். மறைமுக விஞ்ஞான அறிவு. வேறு பெண்களுடன் முறையற்ற உறவு. அனுசம்னா முறையற்ற உறவு. அப்ப வந்து பெண்கள் பிறந்தாங்கன்னா என்ன, எப்படி ஆகணும்? யாரு பிறந்தாலும் சரி அப்படியே மாத்திக்கங்க. சரி, நம்ம ஆம்பளையா இருக்கிறதுனால ஆம்பளை சொல்றோம், என்ன சொல்றோம். என்ன இருந்துச்சுன்னா ஆனா மாத்திக்கங்க. முறையற்ற உறவு வச்சுப்பாங்க இல்லையா? நல்ல காதல் சொல்லிடலாம் சொல்லுங்கம்மா. ஆமா, இல்லீகல் கான்டாக்ட் வச்சுக்கோங்களேன். ஏன் அதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, அல்லது அனுசத்துல லக்னம் இருந்தாலும் சரி. லக்னத்தை படிச்சா ஜாதகரு. இப்ப லக்னாதிபதி போய் அதுல உட்கார்ந்தாருன்னா ஜாதகரு. 3ஆம் அதிபதி போய் உட்கார்ந்தான்னா தம்பி. 4ஆம் வீட்டின் அதிபதி போய் உட்கார்ந்தா அம்மா. 5ஆம் வீட்டின் அதிபதி போய் உட்கார்ந்தா மகன். 6ஆம் வீட்டின் அதிபதி போய் உட்கார்ந்தா மாமன். 7ஆம் வீட்டின் அதிபதி போய் உட்கார்ந்தா மனைவி. 8ஆம் வீட்டின் அதிபதி உட்கார்ந்தா மனைவியினுடைய தாய். 9ஆம் வீடுன்னா அப்பா, மனைவியினோட குடும்பத்தில் உள்ளவர்கள். 8வது வீடுனா 9ஆம் வீடுனா அப்பா,
10ஆவது வீடுனா மனைவியினுடைய தாய், 11ஆம் வீடுனா மூத்த சகோதர சகோதரிகள், 12ஆம் வீடுனா அப்பாவுடைய அம்மா, மனைவியினுடைய அப்பா. இப்ப புரியுதா? புரியுதுங்க. லக்னமே உட்காந்தாலும் ஜாதகர், லக்னாதிபதி உட்காந்தாலும் ஜாதகர், லக்ன புள்ளி விழுந்தாலும் ஜாதகர். சரி, இப்ப நம்ம ஒரு கர்மா பார்த்தோம். எது பார்த்துட்டோம்? அனுசம், சூரிய கர்மா. நட்சத்திரத்தை பார்த்துட்டோம். பூரட்டாதி ஒண்ணு இருக்கு ஐயா. பூரட்டாதி பாங்க. பூரட்டாதி ஒண்ணு இருக்கு. பூரட்டாதி கடன் தொல்லை அல்லது விவகாரங்கள், கடன் தொல்லை இருக்கும் பூரட்டாதியில இருந்தா. கடன் தொல்லை அல்லது விவகாரம். விவகாரம். விவகாரம் ஏதாவது பிரச்சனை விவகாரமாவே இருக்குமா? கடன் சம்பந்தமான விவகாரம் தான் இருக்கும். சரிங்க ஐயா. புரட்டாதி நட்சத்திரக்காரன் கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்கினா கொடுக்க மாட்டான். புரட்டாதி நட்சத்திரம் லேட்டா கொடுக்குறாங்க, சொல்ற ரேட்ல கொடுக்கறதில்ல. கொடுக்கறது இல்ல. குபேரன் வந்து லேட்டா கொடுப்பான். அடுத்து சொத்துக்களை இழத்தல். அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் நம்ம காசு கொடுக்க கூடாது. கொடுத்த மாட்டிக்கிருவியா? ஆயிலை நட்சத்திரத்துக்காரனுக்கு வீடு விடக்கூடாது. அந்த வீட சொந்த வீடாக்கிடுவான். ஆயிலை நட்சத்திரம் புத்து, ஆயிலை நட்சத்திரம் பாம்பு. தெரியாது ஐயா. ஆயிலை நட்சத்திர ராசிக்காரனா இருக்கணுமா இல்ல 9 கிரகங்கள்? ஆயிலை நட்சத்திரம் ராசிங்க ராசி அதுல இல்ல. ஆயிலை நட்சத்திரம் அவன் ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்னம் நின்ற நட்சத்திரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் 3. இதான் டிஎன்ஏ. அஸ்வினிக்கு மட்டும் ஏன் ஐயா ஒரே வரிதான் சொன்னீங்க, எதுவுமே சொல்லல? அஸ்வினிக்கு குலதெய்வ தோஷம் உண்டு. அஸ்வினிக்கு குலதெய்வ தோஷம் உண்டு. புரட்டாதி 2 தார தன்மைகளை குறிக்கும். 2 தாரம். புரட்டாதி 2 தாரம். புரட்டாதி 2 தாரம். புரிஞ்சா? ஐயா, அனுஷ நட்சத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் அப்படி வராது இல்லைங்களா? இது பொதுவான கருத்து தானே? பொதுவான கருத்து சொல்றோமா? இது எப்படி எடுக்கணும்னு சொல்லவே இல்லையா? அம்மா, இதுக்கு பொதுவான கருத்துக்களை சொல்றோம். சரிங்க. வேறு பெண் முறையற்ற உறவு அப்படின்னா, முறையற்ற உறவுன்னா தப்பா நினைக்க கூடாது. முறையற்ற உறவுன்னா என்ன அர்த்தம்னா, அக்கா தங்கச்சி முறை வேணும் வரும், பொண்ணுங்க பூரட்டாதி முறையற்ற உறவா ஐயா? இல்லை. ஆயிலே நட்சத்திரம். நம்ம எதை சொன்னேன்? முறையற்ற உறவு. அனுஷம் தான் சொன்னாரு. இல்லைங்க ஐயா. சரிங்க, சரி, மன்னிக்கணும், ஒரு போன் வந்ததுனால. அதை விட என்ன, இந்த அனுசத்துக்கு என்ன செய்யணும்னா, முறையற்ற உறவுங்கிறத விட வயது வித்தியாசம் இருக்கும் அனுசத்துல. அப்படி வச்சுக்கோங்க. அனுசங்கிறது டீச்சரை வந்து மாணவன் காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதே ஆயிலியா. புரியுதா? அனுசத்துக்கு தானே வயசு வித்தியாசம். வயசு வித்தியாசம். ரோஹிணி தான் முறையற்ற, ரோஹிணி தான் முறையற்ற காதல். ரோஹிணி முறையற்ற காதல், முறையற்ற பிரச்சனை வரும். உதாரணம்,
சிசுபாலன் ஒருத்தர் புராணத்துல வருவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிசுபாலன். ஆமாங்க. சிசுபாலன் வந்து கிருஷ்ணனை கேட்கிறான், கிருஷ்ணா உனக்கு துரோதை என்ன வேணும்னு கேட்கிறான். துரோத கிருஷ்ணனுக்கு என்ன வேணும்? தங்கச்சி. தங்கச்சி வேணும். ஆனா நீ சகின்னு கூப்பிடுறிய, ஏன்? சகினா பொண்டாட்டி. கிருஷ்ணர் ரோகிணி. ரோகிணி அவன் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணன் ரோகிணி. ரோகிணி எத்தனை எத்தனை கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி? 108 மனைவி. கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி? 108 மனைவி. 108 மனைவி. அப்பத்தான் 108 மனைவியா இருக்காங்களே, இவ்வளவு மனைவி இருக்காங்களே, இவ்வளவு பேரு கூட எப்படி இருப்பாருன்னு நாரதருக்கு ஒரு சந்தேகம். அப்ப நாரதர் என்ன செய்யறாருன்னா, உடனே ஒரு வீட்டுக்கு போறாரு, அங்க போய் பாக்குறாரு கிருஷ்ணன் இருக்காரு. இன்னொரு வீட்டுக்கு போறாரு, அங்க போய் பாக்குறாரு கிருஷ்ணன் இருக்காரு. அப்பதான் கிருஷ்ணனிட கேட்கிறாரு, எல்லாமே உன் லீலைகளா அப்படின்றாரு. அப்ப முறையற்றங்கிற வார்த்தை வந்து ரோஹிணிக்கு வருகிறது, வயது வித்தியாசமானது வருது, அனுசத்துக்கு வருது. புரியுதா? இப்ப புரியுதுங்கய்யா. புரியுதுங்கய்யா. அதாவது அந்த கிரகம் யாரு இருக்காங்களோ அந்த உறவு காரகத்துவத்தை சொல்லணும். இருதாரம் அப்படின்னாலே புரட்டாதி 2 தாரத்தை சொல்லும். அவ்வளவுதானாங்க, 3 தானங்க புரட்டாதிங்க. அவ்வளவுதான். அடுத்து சூரியனுக்கு அடுத்து சந்திரன். சந்திரனுக்கு போயிருவோமா? பரணி. பரணி. பரணியில முற்பிறவியில் தாயை சரியாக கவனிக்காததால் ஏற்படுவது. தாயை முற்பிறவியில சரியா கவனிக்கல. பரணி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுந்துருச்சு, அவன் தாயை முற்பிறவியில் என்ன செய்யல? சரியா கவனிக்கவில்லை. தகவல் தொடர்பில் கோளாறு உள்ளவர். தகவல் தொடர்புல பிரச்சனை வரும். தகவல் தொடர்பில் பிரச்சனை வரும். செக்கு பிரச்சனை கூட வருங்க. வெகு சுலபமாக ஏமாற்றப்படுவார். தாய் மிகுந்த அதிகார தோரணையுடன் இருப்பார். பரணியில லக்னப்புள்ளி வந்துட்டு அவர் தாய் எப்படி இருப்பாங்க? சூரியனுடைய சந்திரனுடைய கர்மா வந்துருச்சு, தாயினுடைய டாமினேஷன் இருக்கும். தாய் மிகுந்த தோரணை, அதிகார தோரணையா இருப்பாங்க தாய். அப்ப தாயினுடைய கண்ட்ரோல்ல இருப்பான். தாய் பிள்ளை, தாய் சொல்றத தட்ட மாட்டான். தாயினாலேயே சந்திரனுடைய கர்மா இருந்தா தாயினாலேயே இவன் கெட்டு போக போறான்னு அர்த்தம். ஒவ்வொரு பாசத்தை கொடுப்பான்னு அர்த்தம். சுக்கரன் கர்மானா மனைவி கெட்டு போவானாங்க. மனைவி இல்லையா, தாய். இது தாய். சந்திரன் கர்மானா தாயே, சுக்கரன் கர்மானா மனைவியால கெட்டு போவானாங்க. நம்ம இதுக்கு போவான், பையா போவான். ஓகே ஓகே. அடுத்து டிபி, ஆஸ்துமா, நீர் தொடர்பான நோய்கள் இவருக்கு வரும். அப்ப இவருக்கு மூச்சு திணறல் வருமா வராதா? சலதோஷம் பிடிக்கத்தான் செய்யும். அடுத்து மகம். மன ரீதியாக பாதிப்படைவார். மகம் மன ரீதியான பாதிப்பு.
அதுக்கு இஸ்திரியா நோயின்னு அர்த்தம். கிஸ்தீரியா அதுக்கு பேரு, மனநிலை பாதிக்கப்படுறவர்களுக்கு கிஸ்தீரியா. அழகு சம்பந்தமானது அல்லது பொழுதுபோக்கு அல்லது சினிமா துறையில் இருப்பார்கள். இவங்கள மேக்கப், மக நட்சத்திரம் மேக்கப் போடுறவங்க. அழகு சம்பந்தமான பொழுதுபோக்கு சினிமா துறையில் இருப்பாங்க. ஜெயலலிதாவுக்கு மகத்துல தானே சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. மகத்துல தானே சந்திரனே. ஆமாங்க ஐயா. அதுக்கு 2ஆம் அதிபதி மனநிலை பயங்கரமா டென்ஷன் ஆவாங்க. பயங்கர டென்ஷன் பார்ட்டி. ஐயா சந்திரன் 2ஆம் அதிபதியா வராங்க அவங்களுக்கு மிதுனத்துக்கு. மிதுனத்துக்கு ஜெயலலிதா மக 2ஆம் அதிபதியா வராரு சந்திரன். அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க கூடாது. முதல் நட்சத்திரத்தை படிச்சுட்டே வருவோம், அப்புறம் தான் பலனுக்கு போங்க. இல்ல நீங்க அதிபதி எடுத்துக்கீங்களே, அதிபதி எடுத்து எந்த நட்சத்திரத்துல போய் யாரு உட்கார்றாங்க பாக்கணும். அதுதாங்க சந்திரன் உட்கார்ந்தான்னு சொன்னீங்களே நீங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு. உட்கார்ந்துட்டாரு. சந்திரன் உட்கார்ந்தா அவருக்கு என்ன ஆகும்? அவர் சந்திரனே போய் சந்திரனுடைய கர்மாவை வாங்குறாரு இல்லையா? அதான் 2ஆம் அதிபதி எடுத்துக்கிறதா அவங்க. அவர் தாயே மேக்கப்கார பொம்பளை தானே. தாய் ரைட்டு. மகத்துல தானங்க பிறந்தாங்க. அவங்க மகத்துல தாங்க பிறந்தாங்க. முகமும் எப்பயும் மேக்கப் பண்ணி தானே இருப்பாங்க. ஆமா. சினிமா துறையில் லக்னமாதிபதி தான் ஜாதகர் சொன்னீங்க ஐயா. நீங்க பலனுக்கு போனீங்கன்னா மாட்டிக்கிருவியா. முதல் இது பலனுக்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சொல்லுங்க ஐயா. அந்த நட்சத்திரத்துக்கு பலன் சொன்னீங்கன்னு வராரு. மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் ஜாதகம் போட்டு அதுக்கு பலன் எடுக்கலாம் சொல்லிடுவாரு. இந்த கேரக்டர் உங்களுக்கு தெரியணும். ஓகே. இப்ப கேட்டை அதிகார வர்க்கத்தோட தொடர்பு இருக்கும். கேட்டைனா அதிகார வர்க்கத்தோட தொடர்பு இருக்கும். பெரிய விழாக்கள் அமைப்பாளராக இருப்பாங்க. பெரிய விழா நடத்துறவங்களா இருப்பாங்க அமைப்பாளர்கள். அதிகார வர்க்கத்தோட தொடர்பு இருக்கும். ஒரு விழா அமைப்பாளராக இருப்பாங்க. அவருடைய உணர்வுகள் எப்படி இருக்கு தெரியுமா? அடங்காதது, அமைதியற்றது, கொந்தளிப்பானது. அடங்காது, அமைதியற்றது, கொந்தளிப்பான உணர்வு இருக்கும். அது மட்டுமில்லாம கோபம் நிறைய வரும். கோபம் தான் காரணம். அதிகாரம் போடுவாங்க, பழி வாங்குவாங்க, அல்லது பிரிவு அல்லது விவாகரத்து ஏற்படும். அப்ப கேட்டை நட்சத்திரம்ங்கிறது பிரிவு அல்லது விவாகரத்து ஏற்படும். அடுத்து உத்திரட்டாதி. அமைதியான, அதாவது அதிகப்படியான கமிஷன் ஏஜென்ட். கமிஷனை பத்தி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கமிஷன் ஏஜென்ட், மேற்பார்வை செய்வதில் வல்லவர். பணம் சம்பாதிப்பார். பணம் சம்பாதிக்கிறார். கொஞ்சம் சுயநலவாதி. பெரிய நெட்வொர்க் இருக்கும். எப்பயுமே ஒரு நட்பு வட்டாரம் இருக்கும். நெட்வொர்க் இருக்கும் அவருக்கு. பின் வாழ்க்கை உறவுகளை இழப்பார். வாழ்க்கையில் உறவுகளை பின்னாடி இழப்பார். நெட்வொர்க் இருக்குமா? நெட்வொர்க் எப்பயுமே இருக்கும் அவருக்கு. ஒரு நல்ல நெட்வொர்க் வச்சிருப்பாரு சமுதாயத்துல. அடுத்து பின் வாழ்க்கையில் உறவுகளை இழப்பார்.
வயது காலத்தில் தனிமையில் வாழ்வார், சளி தொல்லைகள் இருக்கும், வயோதிக காலமா வயது காலம்? வயோதி வயோதிக காலத்தில் தனிமையில் வயது காலத்தில், அந்த வயசு காலத்துல, ஏஜ்ல, டீனேஜ் காலத்துல, வாலிப வயசுல தனிமையில் வாழ நேரிடும். சளி தொல்லைகள் இருக்கும். இவர் எப்பயுமே உருவாக்குறதுல இருப்பாரு. அதாவது மெட்டீரியலிஸ்ட், உருவாக்கக்கூடியவர், பொருளாதாரத்தை அடிப்படையாக அர்த்தத்தோட இருப்பாரு. ஆதாயம் வச்சுக்கலாமா? எப்பயும் ஆதாயத்தை ஆத்தக்கட்டே அழுதாலும் அது ஆதாயம் இருக்கான்னு பார்ப்பாரு. காரியத்துல கண்ணா இருப்பார். உத்திரட்டாதிங்கிறது வந்து காரியத்தில் கண்ணா இருப்பார். ஒருத்தர் உத்திரட்டாதி நட்சத்திரம், அவருக்கு சந்திரனு, கடைசி வரைக்கும் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தார். வாழ வேண்டிய வயசுல வாழல. சரி, சந்திரன் பார்த்துட்டோம் இல்லையா? செவ்வாய் அடுத்தது. செவ்வாய், கிருத்திகை, செவ்வாய் கிருத்திகை, ஐயப்ப நீங்க சொல்றதெல்லாம் எல்லாத்துக்கும் பொருந்தாது இல்லையா? அதெல்லாம் பொருந்து அப்புறம் பாருங்க, பொருந்தும். பலன் வரும்போது நீங்க வந்து இதை எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணும். எப்படி பொருத்தணும்னு சொல்லுவாரு ஐயா, எப்படி பொருத்தணும்னு சொல்லுவாரு. இப்ப பாருங்க, இந்த செவ்வாய் கர்மான்னு சொல்றோம் இல்லையா? ஆமாங்க. இந்த செவ்வாய் தோஷம்னா என்ன அர்த்தம்னா, முற்பிறவியில் செல்வத்தை அபகரித்தவர். முற்பிறவியில் அவர் என்னது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை திருடிருக்கான்னு அர்த்தம். யார் கிருத்திகைங்க இல்ல செவ்வாய்? செவ்வாய் தோஷம்னாலே அடுத்தவனுடைய பொருளை திருடினவன். சரி சரிங்க. அடுத்தவருடைய வாழ்க்கையில விளையாடினவன், பிறருடைய குடும்பத்துல போய் தலையிட்டவன், பிறருடைய சொத்துக்களையும் வேலையிலையும் இடைஞ்சல் தர்றாங்க இல்லையா? ஆமாங்க. இது பூரா செவ்வாயுடைய கர்மா அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். அடுத்த ரேவதி, செவ்வாய் கர்மக்கு என்னென்ன நட்சத்திரம்? கிருத்திகையா? ஆமாங்க. கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. ஆமாங்க. வாங்க, கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ளது என்னன்னா, குடும்ப சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் ஏற்படும். கிருத்திகைனாலே கத்திரிக்கோள். கிருத்திகைனா கத்திரிக்கோள் வெட்டி விட்டுருமா? அப்ப உறவுகளை பிரிச்சு விடுமா? முரட்டுத்தனமான குணம் இருக்கும், முன்கோபம் இருக்கும். கிருத்திகைனாலே வாஸ்து தோஷம் இருக்கும். முரட்டுத்தனமான குணம், முன்கோபமா? முரட்டுத்தனமாக இருக்கும், முன்கோபப்படுவார். கிருத்திகை. முருகன் கிருத்திகை நட்சத்திரத்துல, கார்த்திகை இதுல பிறந்ததுனாலதான் கோவிச்சுட்டு போனாரா இல்லையா?
எஸ். பிரிஞ்சுட்டு போயிட்டாரா இல்லையா? போனாருங்க. ஞாபகம் வச்சுக்கிறணும், முருகனை வச்சுக்கிறணும் ஞாபகத்துல. முரட்டுத்தனமான குணம், முன்கோபப்படுவார். அப்புறம் வாஸ்து குறைபாடாங்கயா? வாஸ்து தோஷம் இருக்கும். அடுத்தது பூரம். சிற்றின்ப நாட்டம் இருக்கும் பூரத்துல. பூரத்துக்காங்கயா? பூரத்துல சிற்றின்ப நாட்டம் இருக்கும். மன வாழ்க்கையில் பிரச்சனை, தொல்லைகள். குடும்ப சொத்து பண சம்பந்தமான பிரச்சனை எழும். நிரந்தரமான வேலை கிடைத்தாலும் அதுவும் சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும். நிரந்தரமா வேலை கிடைச்சுன்னா அதுலயும் பிரச்சனை இருக்கும், வேலையிலயும் பிரச்சனை இருக்கும். குடும்ப சொத்து பண பிரச்சனை எழும். குடும்ப சொத்துலயோ பணத்திலேயோ பிரச்சனை வரும். அடுத்ததுங்க கடைசியில கிருத்திகை நிரந்தரமான வேலையில இருக்கும்போது கூட அதுலயும் ஒரு பிரச்சனை வரும். நிரந்தரமான வேலை இருந்தாலும் அதுலயும் என்ன வரும்? பிரச்சனை இருக்கும். கிருத்திகைக்கா பூரத்துக்கா? பூரம். சிற்றின்ப நாட்டம் இருக்கும், மன வாழ்க்கையில் பிரச்சனை, தொல்லை, குடும்ப சொத்து பண சம்பந்த பிரச்சனை எழும், நிரந்தர வேலை வந்தா வேலையிலும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு. கரெக்டாங்கய்யா? பூரம். அடுத்து மூலம். எழுதி வச்சுங்க. மூலம். பிறருக்கு பாடுபட பிறந்தவர்கள். என்னங்க? பிறருக்கு பாடுபட பிறந்தவர்கள் தான் மூலம். உண்மைங்க ஐயா. மூலம் பிறருக்கு பாடுபட பிறந்தவர்கள். அது அவருக்கு எந்தவித பிரயோஜனம் இருக்காது. பிறருக்காக உழைப்பவர்கள். பிறருக்காக பாடுபடுறவர். ஊருக்கு உழைப்பவர் அனுமன். அதனால இவருக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. கடைசியில் அப்ப என்னதான் ஆகுறது? மன வாழ்க்கையில் சிற்றின்பத்தில் திருப்தி இருக்காது. உண்மை. மூல நட்சத்திரத்துல போய் லக்ன புள்ளி விழுந்தாலும் சரி, அது சந்திரன் விழுந்தாலும் சரி, லக்னாதிபதி போய் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. மூலம்னா ஆஞ்சநேயர். மூலத்துக்கிட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பொருளை கீழே போட மாட்டாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மூலத்துக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அந்த பொறுப்பை செஞ்சே தீர்வாங்க. பஸ்ல போகும்போது ஒரு பைய பிடிங்கி இடிச்சிட்டு வந்தானா மூல நட்சத்திரம்னு அர்த்தம். கீழே வைங்கன்னா வைக்க மாட்டான். மூளையில வைக்காது. என்கிட்ட கதையெல்லாம் கேட்டு வச்சிட்டீங்களா? ஏன் என்னோட கதையெல்லாம் கேட்டு வச்சிட்டீங்களா? நேரடியா பார்த்தேன்ல உங்களை. அதேதான். அதே மாதிரி மூல நட்சத்திரத்துக்குள்ள ஒரு பொருளை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, பல கோபம் வரும். ஆமா. பொருளை யாரும் தொடக்கூடாது. அவ பொருளை யாரும் தொடக்கூடாது. 100க்கு 100 உண்மை. அடுத்தவருடைய பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்காக இவங்க அழுவாங்க. ஜெய் ஸ்ரீராம். அடுத்து ரேவதி. உடல் நோய் ஆரோக்கிய குறைவு இருக்கும். ரேவதியில உடல் நோய் ஆரோக்கிய குறைபாடும் மன வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும்.
ரேவதி உடல் நோய், ஆரோக்கிய குறைவா சிஸ்டர் ஆப்பண்ண மன வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும். பட்னா போயிடும். ரேவதி இப்ப சந்திரன் செவ்வாயினுடைய கர்மா முடிஞ்சு இல்லையா? ரேவதிக்கு ரெண்டே வார்த்தை தானே? ஆ? ரேவதிக்கு ரெண்டே வார்த்தை தானே? உடல் நோய், ரெண்டே ஆரோக்கிய வார்த்தை நறுக்குன்னு. ரேவதிங்கிறது அதாவது குலைக்க தெரிஞ்ச நட்சத்திரம். ஆனா மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு நேரம் போனதே தெரியலையே. 1.5 மணி நேரம் நம்ம போகலையே. 8 ஆயிடுச்சு. அதான் பார்த்தேன். அடுத்து புதன் தோஷம். புதன் தோஷத்தோட முடிச்சுக்கிடுவோம். புதன் பார்த்துருவோம். ரோகிணி புதன் கர்மா. புதன் கர்மா. புதன் கர்மாவுல புதன் கர்மா ரோகிணி ஃபர்ஸ்ட். ரோகிணி படிப்பில் கஷ்டம் அல்லது தடைகள். இதான் முறையற்ற காதல் திருமணம், ஓடி போய் கல்யாணம் பண்றது, லவ் பண்றதெல்லாம் இந்த ரோகிணி. விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றதெல்லாம் இந்த ரோகிணி தான். அடுத்து உத்திரம். ஒரே பாயிண்ட் தான். ஒரே பாயிண்ட் தான். நச்சன் அடிக்க புதனுடைய கர்மா அதுக்கு இருக்கு. உத்திரம் படிப்புல கஷ்டம். அப்படியே படிப்புல வேலை கிடைச்சாங்கன்னா அந்த படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது. அடுத்து உத்திரம் பிரிவு அல்லது விவகாரத்து. மன வாழ்க்கையில் உறவு பாதிப்படைதல். உத்திரம் மன வாழ்க்கையில் உறவு பாதிக்கப்படுகிறது. உத்திரம். அடுத்து பூராடம். கைக்கு மிஞ்சிய கடன்கள் ஏற்படல் அல்லது சொத்து இழப்பு ஏற்படும். பூராடம். கைக்கு மிஞ்சிய கடன். கைக்கு மிஞ்சிய கடன், அதிக கடன் ஏற்படும். இந்த 3 நட்சத்திரத்துமே முறைய இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் வரும். விருப்பப்பட்டு கல்யாணம் பண்றதெல்லாம். சொல்லுங்க. கர்மா. கைக்கு மிஞ்சிய கடன் ஏற்படுதல், சொத்து சுகம், என்ன சொன்னீங்க? இழப்பு. சரி, இப்ப எத்தனை பார்த்துட்டோம்? புதன் வரைக்கும் பார்த்திருக்கோங்க. புதன் வரைக்கும் பார்த்துட்டோம். 4 பார்த்துட்டோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் 4 பார்த்துட்டோம். நீ நாளைக்கு இந்த முழுவதையும் பார்த்துருவோம். நாளைக்கு இன்னும் 4 தான் இருக்கு. அதனால ஒரு கர்மாங்கிறது அந்த நட்சத்திரத்துக்கு இது இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கு லக்னாதிபதி போய் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்ன வாசிங்க? குடும்ப சொத்து சம்பந்த வழக்கு ஏற்படும். கத்திரிக்கோள் மாதிரி வெட்டும். உறவுகளை பிரிக்கும். முரட்டு குணம் இருக்கும். முன்கோபம் இருக்கும். அவங்களுக்கு வாஸ்து தோஷம் இருக்கும். இப்ப நம்ம அந்த உறவுகள் பிரிஞ்சுதானே இருக்கோம். எங்க தந்தை, தாய், தந்தைகள் எல்லா உறவுகளையும் நான் பிரிஞ்சு வாழணும். இப்ப நான் லக்னாதிபதிங்கிறதுனால நான் பிரிஞ்சு வாழ்றேன். சூரியன் தான் எங்க அப்பாவை பிரிஞ்சுதான் வாழ்ந்தாரு. அப்போ உயிர்காரகத்துவ அந்த கிரகத்தின் உயிர்காரகத்துவத்தையும் பார்க்கணும், பாவத்தின் உயிர்காரகத்துவத்தையும் பார்க்கணும். புரியுதா? சரிங்க. அப்படின்னு எடுத்துக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு இதா பார்க்கணும். அப்ப செவ்வாய் கர்மா அதுக்கு வந்துருதா? சொத்து பிரச்சனையா? பிரச்சனைன்னு இப்படியே இருக்கும்.
ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்லாம் இல்லைங்க. இதெல்லாம் பாடத்திட்டமா கொடுத்தா நல்லா இருக்கும் ஐயா. எழுதி இப்ப அப்படியே வேகமா இப்ப எழுதணும். நிறைய பாடத்திட்டமா தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் இப்ப எழுதுங்க, உங்களுக்கு கடைசியில கொடுத்துடுறோம். சரிங்க சரிங்க. சொல்றேன், நீங்க என்ன ஏன்னா மீண்டும் இந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்து எழுதிங்க. இப்ப வந்து கடைசியில இந்த இந்த விஷயத்த கொடுத்துருவோம். மீண்டும் மீண்டும் எழுதிக்கிறதுக்கு ஃப்ரீயா இருந்தா எழுதிடலாம். பிஸியா எழுதிட்டா இருக்கவங்களுக்கு படிக்க மாட்டியா? எழுதிட்டா படிக்க மாட்டியா? ஐயா, போராட்டத்துல ஒரு கிரகம்னா என்ன பலன் ஐயா? ஆ? போராட்டத்துல ஒரு கிரகம் வந்து என்னன்னா என்ன பலன்? நீ என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. கைக்கு மீறிய கடன் சொத்து இழப்பு ஏற்படும். பூராட நட்சத்திரத்துக்கு அது புதன் கர்மா இருக்கா? ஆமாங்க சார். யாரு போய் அங்க உட்கார்ந்துருக்கா? குரு ராகு. ஆ? குரு ராகு. குரு உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. குரு உங்க லக்னத்துக்கு எத்தனை கூடையவர்? 10 கூடையவர். மீன லக்னம். 10 கூடையவர் போய் உட்கார்றாரு. 10ஆம் பாவங்கிறது மாமியாவா? லக்னாதிபதியா? ஆமாங்க சார். 10 கூடையவரே அவரு. ஆமாங்க. என்ன லக்னம் சொன்னீங்க? லக்னாதிபதியா அவரே. மீன லக்னம்னா லக்னாதிபதி அவர் தான், 10 கூடையவர் அவர் தானே. ஆமாங்க சார். அவருக்கு வந்து பூராடத்துக்கு போயிடுச்சு. பூராடங்கிறது என்ன சொல்றோம்? கடன் இருக்கும், கடன் ஏற்படும். கடன் ஏற்பட்டுச்சா? ஆமாங்க சார். கடன் வரும். சரி சரி. வயதுக்கு, அதாவது தன் தகுதிக்கு மீறிய கடனை ஏற்படுத்தும். கண்டிப்பாங்க சார். அவ ஏற்படுத்ததா இல்லையா? சொத்து சுகம் வெத்தீங்களா? சார். சொத்து சுகம் வெத்தீங்களா? என்னங்க சார்? சொத்து ஏதாவது வெத்தீங்களா? கடனுக்காக சொத்து சுகம் இழப்பு. ஆமாங்க சார். விஷயம் பாருங்க, 10ஆம் பாவத்துல பூராடம் வந்து 10ஆம் பாவமா இருக்கு இல்லையா? குரு 10ஆம் பாவத்தின் அதிபதியாவும் இருக்கு இல்லையா? ஆமாங்க. இவர் தொழில் செய்யற இடத்துல இவர் போய் ஒரு பிசினஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சரி. அங்க இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கர்மா வந்துடும், இருக்கும். சரி சரி சரி. மாமியாவுக்கு இருக்கும். மாமியாவுல விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணவர் இருப்பாங்க, 2 தாரம் கல்யாணம் பண்ணவர் இருப்பாங்க. அதெல்லாம் இங்க இருக்கும். சரி சரி சரி. உங்களுக்கு லவ் மேரேஜா? இல்லைங்க சார், அரேஞ்ச் தான். சரி, தொழில் செஞ்சு கடன் ஆச்சு உங்களுக்கு? தொழிலுக்காக கடன் வாங்குறீங்களா? இல்லைங்க சார், இந்த வீடு கட்டி தான் கொஞ்சம் கடன் ஆச்சு சார். வீடு கட்டி கடன் ஆகுது. அப்ப 4ஆம் பாவத்தின் அதிபதி யாரு? புதன். புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? புதன் வந்து விசாக நட்சத்திரம் இருக்காரு. விசாக நட்சத்திரம். இப்ப விசாகத்தினுடைய தன்மை தானே அதுக்கு வரும். ஆமாங்க சார். குரு. விசாகம்ங்கிறது ராகுடைய கர்மா. ராகு. ஆமாங்க சார். ஆமாங்க. அப்ப என்ன, இவர் வந்து சில விஷயங்கள்ல நஷ்டம் ஏற்படுத்துவார். தொழில் பண்ணாலும் அதுல பாதிப்பு ஏற்படுத்தும், முயற்சிகள் செஞ்சாலும் அதுல நஷ்டம் ஏற்படும். கண்டிப்பா. விசாகத்தில் இருந்தா இவர்களுடைய முன்னோர்கள் யாராவது கவர்மெண்ட் வேலை பார்த்தாங்களா? டீச்சர் இந்த மாதிரி ஞாபகம் இல்லை. வீடு நல்லா பிரம்மாண்டமா கட்டிக்கிறீங்களா? பிரமாண்டமா ஏன்னா ராகு பிரம்மாண்டமா எவ்வளவு தான் பத்தாது. குரு கூட ராகம் இருக்குங்க சார். போராட நட்சத்திரத்துல. சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கேள்வி ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க, தொட முடிச்சுக்குவோம். ஐயா, கிருத்திகைக்கு வாஸ்து கம்ப்ளைண்ட் வருங்களா வீடு? கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வீடு வாஸ்து கம்ப்ளைண்ட் வருங்களா? 4ஆம் பாவத்தின் அதிபதி போய் கிருத்திகை நட்சத்திரம் உட்கார்ந்தா வாஸ்து தோஷம் வந்துரும் இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி சொத்து கம்ப்ளைண்ட் இருக்கு. சொத்து கம்ப்ளைண்ட், வாஸ்து பிரச்சனை, சொத்து இதெல்லாமே ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆமா, தங்கச்சி கிருத்திகை வீட்டுக்கார இழந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு வாஸ்து பிரச்சனை இருக்குன்னாங்க. சொத்துலயும் பிரச்சனையா இருக்கு. இருக்கும். ஆமாங்க ஐயா. இத பூரா உள் வாங்கிக்கங்க. பரவாயில்ல. இதுக்கு பரிகாரம் சொல்ல போறோம்.
சரிங்க ஐயா, அதை ஐயா முதல்ல முதல்ல சொல்லுங்க ஐயா. வந்து இந்த மொத்த நட்சத்திரத்துக்கும் அந்த மொத்த நட்சத்திரத்துக்கும் கர்மா வந்து நட்சத்திரத்துக்கு படிச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பலனை கேட்கலாம் ஐயா. பலனுக்கு போயிடலாம், அப்பதான் நமக்கு புரியும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. நல்லது. அது அப்படி போனாதான் நமக்கு சரியாகும். சரிங்க ஐயா, சரிங்க அப்பதான் ஐயா. நம்ம வந்து உள்வாங்கி எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும். ஆமாங்க. ரொம்ப நன்றி ஐயா. சரி, யார் யார் வந்திருக்கீங்க? ஐயா, இது ஒரு சார்ட் மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா 12 இருக்கும். பேர் வந்திருக்கோம் ஐயா. எதுயா? உங்களோட சேர்த்து 12 பேர், 11 பேர் இருக்கும். 12 பேர் 11 பேர் இருக்கீங்க. ரைட் சைட். ஆமாங்க ஐயா. 11 பேர். யாராவது பேர் சொல்லுங்க பார்ப்போம். அம்மா சாந்தாம்மா இருக்காங்களா? சாந்தாம்மா இல்ல? இருக்கிறாங்க ஐயா. இருக்கிறாங்க. சாந்தா இருக்காங்க, ரமணி இருக்கிறாங்க, பிரகாஷ் இருக்கீங்களா? இருக்கேன்யா, உள்ளேன் ஐயா. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க ஐயா, பாத்துக்கிட்டோம். ஒரு தடவை பாத்துக்கிறோம். அப்பா அம்மா கன்னடைங்க. சரி சரி. எப்படி வகுப்பு எப்படி போகுது? நல்லா போகுதுங்கய்யா. வகுப்பு இன்ட்ரெஸ்டா போகுதுங்கய்யா. ஐயா நல்லா எக்ஸ்பிரஸ் மாதிரி போகுது. இன்னும் இருக்கு. அதாவது இந்த நட்சத்திரத்தை முடிச்சிட்டோம்னா கிரகத்துக்கு போகணும் இல்லையா? கிரகத்தை முடிவு இப்போ உங்க ஸ்பீடுக்கு எங்களால கிரகிக்க முடியுமாங்கிறது தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. வீடியோ மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்க, போட்டு கேட்டு மறுபடியும் படிங்க. ஆமா சார், ஆமா சார், அதான் சார் கரெக்ட். இந்த டிஎன்ஏ படிக்கிறதுக்கு மெட்ராஸ்ல போய் விசால்ட்ட படிக்கிறதுக்காக அப்ப 4500 ரூபா ஃபீஸ். சார் அவர்கிட்ட தான் படிச்சீங்களா? ஆமா. ஏ அப்பா, அவர் பயங்கர யூடியூபர், ஃபேமஸ்ங்க. யாருங்க ஐயா? யார்கிட்ட? யூடியூப் ஃபேமஸ் வரும்லங்க ஐயா, யூடியூப்ல பெரிய ஃபேமஸ் இல்ல அவரு. அவர்கிட்ட போய் படிக்க போறேன். இங்க இருந்து படிக்க போகும்போது கையில காசே இல்ல. என்னங்க பேர்? யாருக்கிட்ட பேரு? விஷாலுங்க, விஷால் ஐயா. அவர் தான் கண்டுபிடிச்சாருங்க. ரொம்ப சின்ன வயசுங்க ஐயா, சின்ன வயசு கண்டுபிடிச்சாரு. அவர்கிட்ட போய் படிக்க போகும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. இப்ப பாடம் நடத்திட்டு இருக்காரு இல்லையா, இவ்வளவு விளக்கமான சொல்ல மாட்டாரு, கேள்வி கேட்க முடியாது. நான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னா ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொல்றாருமா, சித்தரையாவுக்குலாம் பதில் சொல்ல முடியாது, உட்காருங்க. சித்தரையாவுக்கு எல்லாம் தெரியும்னு அவர் நினைச்சு, அதாங்க உண்மை. உட்காருங்க. ஐயா, ஐயாவுக்கு எல்லாம் புலப்பட்டுருச்சு. ஆனா பெரிய விஷயங்க சொல்றாரு. நீங்க சிம்ம லக்கணம் 5க்கும் 8 குடையவன், 5க்கு 8 குடையவன் 10ல, 5க்கு 8 குடையவன் 10ல. அப்படி இருக்கிறதுனால உங்களை எவனாவது எதிர்த்தானா செத்து போயிருவாங்க. அஸ்தம் எப்பவுமே வாழ வச்சுதானுங்க ஐயா பழக்கம், ஆசீர்வாதம் பண்றது. நம்மளை யாரையும் நாம எதுக்க போறது இல்ல, உங்களுக்கு எதிர்ப்பே கிடையாது, எதிர்ப்பே வராது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம யாரையும் நல்லா இருக்குன்னு வாழ்த்துவோம். ஆமாங்க ஐயா. அஸ்தம்ங்கிறது கை. ஆமாங்க ஐயா. கொடுக்கத்தான் உங்க தாரா பலன் படி அது 13வது நட்சத்திரமும் இல்ல, அது வந்து அதீத காலபுருஷருக்கு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்க தான் சொல்லிருக்கீங்க. அதீத சிறப்பு தரக்கூடிய நட்சத்திரம். ஆமாங்க ஐயா, உண்மைதான் உண்மைதான். அதனால அது ஒரு சிறப்பை தரும். அதனால இப்ப அப்ப பாருங்க, அன்னைக்கு லெவல்ல எங்கேயுமே சொல்லாத விஷயத்த சொல்றேன். 10,000 ரூபாய் செலவழிச்சு இங்க இருந்து போய் செலவழிச்சு லாட்ஜ்ல தங்கி அதை நான் படிச்சுட்டு வர்றேன். அந்த 10,000 ரூபாய் பரட்டுறதுக்கு அன்னைக்கு கஷ்டப்பட்டேன். ஆமாங்க. திருப்பி சொல்ல போனோம்னா அது ஒரு இடத்துல இருந்து அத அந்த பணத்தை ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல இருந்து தெரியாம எடுத்து தெரியாம ஏன்னா இத்தனை பேர் எங்களை வாழ வைக்கிறதுக்காக அன்னைக்கு நீங்க கை வச்சிருக்கீங்க, அதான் உண்மை. அப்புறம் கொடுத்தாச்சு. பட் அந்த பரவாயில்லைங்க, வருத்தப்படாதீங்க. இதெல்லாம் இந்த கல்வியை கத்துக்கணும்னா நம்ம சிரமப்படாம வரல.
ஆமாங்க ஐயா. உங்ககிட்ட பாருங்க ஃபீஸ போடுங்கயா, இதை கட்டி விடுங்கயா அப்படின்னு கெஞ்சி கேட்க வேண்டியதா இருக்கு இல்லையா? இல்லைங்கய்யா. முதல்ல பணத்தை கட்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் நாங்க போனோம் இல்லையோ. அங்க போயிட்டோம்னா பணத்தை முதல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்க கட்டிட்டோம் பணத்தை. எத்தனை நாள் கிளாஸுங்கய்யா? அங்க 2 நாள் தான் கிளாஸ். ஐயா விடுங்க, ஐயாவே நம்ம கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்ச மாதிரி. ஐயா இனிமேல் ஐயா நம்ம அரசியல் சம்பந்தம் பார்க்கணும்னா 3ஆம் பாவகம் பார்த்தா போதும் இல்லைங்க ஐயா? அரசியல் அப்படின்னா எந்த பாவம்னு கேக்குறீங்களா? 3ஆம் பாவகத்தை பார்த்துக்கிட்டா நல்லா இருந்தா போதுமா? 3ஆம் பாவம்ல அரசியல் அப்படின்னாலே 10ஆம் பாவம் தான் அரசியல். சரிங்கய்யா. இப்போ ஒரு எல்லாருமே விருப்ப மனு கொடுக்கணும்னா இப்ப எந்த பாவகம் நல்லா இருந்தா அரசியல் அப்படின்னா எந்த கிரகம் நல்லா இருக்கணும்னா சூரியனுடைய கர்மா இருக்கணும், செவ்வாயுடைய கர்மா இருக்கணும், அதிகாரம் பண்றதும் இருக்கணும். இந்த ராஜ கிரகம் பூரா இருக்கணும். இப்ப பாருங்க, மக நட்சத்திர செவ்வாயுடைய கர்மா இருந்தாத்தான் அந்த சந்திரனுடைய கர்மா, செவ்வாயுடைய கர்மா, சூரியனுடைய கர்மால இருந்தாத்தான் அரவணைச்சு போவாங்க இல்லையா? இப்ப மூலம்னா செவ்வாய் கர்மா, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுமா? மூல நட்சத்திரத்துக்கு செவ்வாய் இருந்தா தானே தில்லா போவீங்களா? மண்ணை தூக்கி கல்லுல போடுவீங்க, கல்ல தூக்கி மண்ணுல போடுவீங்களா, சட்டியை தூக்குறீங்களா இல்லையா? போற மாதிரி இன்னும் 4 நாள் ஒரு நல்ல நாளை சொல்லுங்க தாராபலன்னு. சரி, ஓகே, அதை பாத்துக்குருவோம். இப்ப முதல்ல இன்றைய வகுப்புல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். எந்த சந்தேகமும் இல்ல, அருமையா போயிட்டு இருக்கு வகுப்பு. சரி ஐயா, ஐயா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஐயா. உண்மையில நம்ம ஐயா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சித்திரை இறுக்கி புடிச்சுக்கிறதுக்கு அது என்ன கர்மா ஐயா? சரியா போச்சு. சித்திரை வழிபாடு உங்களுக்கு எந்த நட்சத்திரம் நல்லா இருக்குன்னு பாருங்க, அந்த சித்திரை பிடிச்சுக்கோங்க. அப்படி பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த நட்சத்திரம் வலிமையான நட்சத்திரமோ சரிங்க ஐயா, அந்த நட்சத்திரத்தை நீங்க சித்திரை பிடிச்சிட்டீங்கன்னா போதும். சரிங்க ஐயா. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் அந்த அக்கா கேட்டாங்க பாரு. கரெக்டா? ஆமாங்க ஐயா. அது எப்படி பாருங்க அக்கா, ஒவ்வொரு விஷயம் கரெக்டா கேட்டீங்க. என்னன்னா, இப்ப உங்களுடைய எந்த சித்திரை நீங்க வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப உதாரணம் பொருளாதாரம் வேணும்னா அந்த பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய சித்திரை தொடரும். புகழ் வேணும்னா புகழை கொடுக்கக்கூடிய சித்திரை நாம பிடிக்கணும். இதை விட அந்த காலத்துல எப்படி பிடிக்கணும்னா, உங்க ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்ம லக்னம் எந்த லக்ன புள்ளி விழுந்திருக்கோ அந்த நட்சத்திரத்தை பிடிங்க. சரிங்க ஐயா, அதான் சிறப்பு. இது 3மே கிடைக்கும்ல. இப்ப எனக்கு இப்ப நான் அஸ்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன்னா கருவூரார வழிபாடு செய்யணும். அவரை பிடிச்சோம்னா உங்களுடைய நட்சத்திர அந்த வகுப்புலயே அதை கொடுத்துருக்கீங்க ஐயா. ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன், எல்லா நட்சத்திரத்துக்கும் கொடுத்துருக்கீங்க. அந்த வகுப்பு ஒன்னா தனியா போட்டுருக்கீங்க அண்ணா. எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா, நாங்களாம் புதுசுங்கண்ணா. அந்த வகுப்பு தனியா போட்டுக்கலாம். நன்றி ஐயா. ஐயா நன்றி. வணக்கம் வணக்கம். இதுல நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? வாழ்க வளமுடன். நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? மொத்தம் 11 பேருங்க ஐயா. 11 பேர் இருக்கோம். ஒருத்தர் போயிட்டாங்க. வாரத்துக்குள்ள எல்லாருமே பீஸ் கட்டிடுறோங்க ஐயா. வாரத்துக்குள்ள கட்டிடலாம்ண்ணா. 2 வாரத்துக்குள்ள கட்டிடுங்க ஐயா. இப்ப இதுல யாரும் வந்திருக்காங்க, அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க, டிக் அடிச்சுக்கிறேன். ரமணி ஐயா இல்ல? ரமணி இருக்காருங்க. நான் இதை பாத்துக்கிறேன். ரைட், ஓகே, பாப்போம். ஒருத்தர் தான் லெப்டா இருக்காங்க. ஒருத்தர் லெப்டா இருக்காரு. லட்சுமணன் இருக்காரு, சாந்தா இருக்காங்க, வேலாயுதம் இருக்காரு, ஜெயபிரபா இருக்காங்க, ஜெயபிரதா, அடுத்து கருப்பசாமி இருக்காரு, பிரகாஷ் இருக்காரு, பிரசாந்த் இருக்காரு, ரமணி இருக்காரு. ஓகே, 11 பேர். இப்போ ஒருத்தர் மட்டும் லெஃப்ட் ஆயிட்டாரு. ஓகே ஐயா, வேலாயுதம் இருக்கு ஐயா. மட்டும் போயிட்டார், மல்லியாமா மட்டும் போயிருப்பாங்க. சரியா? சிவானந்தங்க. வேலாயுதம் சார் இருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முருகசாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க சார். முருகன் அவர் இருக்காரு. ஆமா சார், முருகசாமி சார். எல்லாருமே
இதுல இந்த வாரத்துக்குள்ள பணம் போடுறவங்க எல்லாரும் போட்டுருங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, போட்டுருங்க இந்த போட்டுருங்க. வாரத்துக்குள்ள போட்டுருங்க. அனுப்பிச்சிடுறோம். எல்லாரும் முருகசாமி நன்றி. எல்லாரும் போட்டுருங்க அனுப்பிடுவாங்க. சார், போட்டுருங்க. நம்பிக்கையோட இருப்போம், வெற்றி வருவோம். வாழ்க்கையில நம்ம போராட பிறந்திருக்கோம். ஜோதிடம்ங்கிறது அருமையான பொக்கிஷம். அதை கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புகழ் தான். சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஐயா ஐயா, ஏன் நம்ம தெரிஞ்சவங்களா குருநாதர் மாயாண்டி சித்தர் அந்த குரு பூஜை குரு வழிபாடு அதை மட்டும் கொஞ்சம். அவர் குரு பூஜை இப்ப வந்து 8-9ஆம் தேதி, ஜனவரி மாசம் 8-9 அவருடைய குரு பூஜை வருது. அதுல எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். வாங்க, ஜெயபிரதா அம்மாலாம் வாங்க. சரிங்க ஐயா அவசியம் வரேங்க ஐயா. எந்த தேதி எனக்கு நெருக்கமான தேதி இருந்தா ஜனவரி மாசம் 8ஆம் தேதி அதுக்கு ஐயா பஸ் ரூட்டுங்க ஐயா. அதுக்கு பஸ் நீங்க எங்க இருந்து வந்தாலும் மதுரையில இருந்து வரலாம், வியாழன் வெள்ளி மதுரையில இருந்து வரலாம், மேலூர்ல இருந்து வரலாம், மேலூர் காரைக்குடியில இருந்து ஐயா. வரலாம். உங்க அழைப்பு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா ஊருங்க ஐயா, அந்த இன்விடேஷன் ஐயா இந்த முறை இல்லாட்டியும் அடுத்த முறை கலந்துப்பேன். எனக்கு தேர்தல் பணி அதிகபட்சமா இருக்கு. என்னால ஒரு நாள் கூட வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லையா. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். நான் சொல்றேன் அம்மா, உங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தா தான் வரப்போறீங்க. உங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்தா தான் வரப்போறீங்க. கண்டிப்பா நீங்க பிராப்தம் இருந்தா வரீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. அவ்வளவுதான். ஏன் வந்தேன்னு நான் கேட்க போறது இல்ல. ஏன்னா இது உங்களுடைய கர்மாவை சார்ந்தது. அந்த கர்மாவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்க. ஆமாங்க ஐயா, அது உண்மைதான். அவர் என்ன பாத்துக்கிறோம், நம்ம கிழவன் தானே நினைச்சீங்கன்னா இருந்துக்கோங்க. அப்படிலாம் இல்லைங்க ஐயா, பார்க்க ஆசைதாங்க ஐயா. நிச்சயமா பாருங்க அக்கா, வந்து பாருங்க அக்கா. ஆசைதான் நமக்கு அக்கா. வாங்க வாங்க, நம்ம குருநாதரோட குருநாதர் வாங்க, பாக்கலாம் எல்லாரும். எவ்வளவு மக்கள், வேலாயுதம் வேலாயுதம்க்கா, எவ்வளவு மக்கள் வர்றாருன்னு பாருங்க. 25,000 பேருக்கு அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா சூப்பருங்க ஐயா, வர ஆசைதான். ஐயா சொல்லியிருக்காரு, குறைஞ்சது 25,000 பேர் பக்கமா கலந்துக்கிற வாய்ப்பு இருக்காமா. அதுல சாதுக்கள் மட்டும் ஒரு 500 பேராவது இருப்பா. ஆமாங்க, ஆமா. அதுல ஏதாவது வந்து மாட்டாராம். சென்னையில இருந்து யாரும் வரீங்களா? இல்ல இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்தா வர்றோம், சென்னையில இருந்து வரலையா. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னாலும் சரி, மதுரை வாங்க. மதுரை வந்து மேலூர். இங்க இருந்து யாரும் வந்தா கலந்து வந்துடலாமே அப்படின்னு யோசனை பண்ணி, நான் தனியா வரணுமேன்ட்டு. தனியா அப்ப நான் வந்து கூட்டு வரவா? சூப்பர் ஐயா, நல்லா இருக்கு. இது இந்த டேர்ம்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. சரி சரி, நான் நேரடியா வர முடியாது. அப்புறம் நீங்க வந்து இங்க கூட்டு போவீங்க, நான் அதுக்கப்புறம் உங்களை வந்து விட்டுட்டு போகணும். இது எதுக்கு? அப்புறம் வந்து போயிட்டு தான் இருக்கு. அப்புறம் கிளாஸ் நாங்கெல்லாம் படிச்ச மாதிரி தான். ஐயா குட் நைட் போறோம். ஓகே ஓகே, see you. பாப்போம். ஒரு நாள் தான் ஏதோ ஒரு அரட்டை இறங்கும், விடுங்கம்மா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு வாழ்க, குருவே துணை. இறையரும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் நமக்கு கிடைக்க வேண்டும்.